இன்னைக்கு எபிசோட்ல செலியனும் ஜெனியும் ஜாலியா சாப்பிட்டே பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல செலியன் கூட வேலை பார்க்குற பொண்ணு அங்க வர்றா. வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம செலியன் கிட்ட இன்னைக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்கன்னு சொல்றா. செலியனும் நீங்களும் ரொம்ப பிரிட்டியா இருக்கீங்கன்னு சொல்றான். ஜெனி அதை பார்த்து ரொம்ப கடுப்பாயிடுறா. அப்புறம் சாப்பிடாம அதை பத்தியே பேசிட்டு இருக்கா. தாத்தாவும் பாக்யாவும் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. கோபியும் அங்க ஜாகிங் போயிட்டு இருக்காரு. பாக்யா கோபி கிட்ட அத்தை நல்லா இருக்காங்கல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லையேன்னு கேக்குறாங்க. கோபி பாக்யா கிட்ட வீட்டுல டெய்லி ஒரே சண்டையா இருக்கு, யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னே தெரியல, நிம்மதியா தூங்கி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமான்னு புலம்பிட்டு இருக்காரு. அம்மா அங்க சந்தோஷமாவே இல்ல, நல்லா சாப்பிடுறதும் இல்லைன்னு சொல்றாரு. நீ அம்மாவை கூட்டிட்டு போன்னு கூப்பிடுறாரு. பாக்யாவும் அப்படிலாம் கூப்பிட முடியாதுன்னு சொல்றாங்க. பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தானே கூட்டிட்டு போனீங்க, உங்க பிரச்சனைய நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்லவ மாதிரி பிரச்சனைய எல்லாம் கேட்டுட்டு இப்படி சொல்லிட்டு போயிட்டாலேன்னு கோபியும் புலம்பிட்டு இருக்காரு. செலியன் அவன் ரூம்ல ஜாலியா ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். ஷர்ட் நல்லா இருக்கான்னு ஜெனி கிட்ட கேக்குறான். அவளும் அதை ஏன் என் கிட்ட கேக்குற, ஆபீஸ்ல போய் கேளுன்னு சொல்றா. செலியனும் ரெஸ்டாரண்ட்ல நடந்ததே நினைச்சிட்டு இருக்கியா, அது எதிர்ச்சியா நடந்ததுன்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஜெனிக்கு இன்னும் செலியன் மேல இருக்க டவுட் போகாதனால அவன் கிட்ட ஆபீஸ்க்கு தான் போறியான்னு கேக்குறா. அப்புறம் உன்னோட லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணுன்னு சொல்றான். செலியனும் லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பிட்டான். பாக்யா அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவன் ஏதோ யோசிச்சுட்டே இருக்கான். ஜெனி இப்படி எல்லாம் பண்றதால செலியன் என்ன ஆக போறான்னு இனி வர எபிசோட்ஸ்ல பார்க்கலாம்.